கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட பேசுகிறாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஜோசியை சொல்லிட்டு போயிருக்காங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க ரேவதி இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி என்ன காரணம், ஏன் வேண்டான்னு சொல்கிற, எங்களை எல்லாரையும் விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ கல்யாணம் ஆனாலும் இந்த வீட்லேயே தான் இருப்ப. மயில் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா, நல்ல குணமுள்ள நல்ல டிசிப்ளின்டான மாப்பிள்ளையா நான் உனக்கு பார்க்குறேன், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல ரேவதி அப்போவும் எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னே சொல்கிறாங்க. உடனே ரேவதியோட சித்தி ஏன் இப்படி சொல்கிற, உனக்கு நல்லது தானே நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரேவதி அவங்கள எதிர்த்து பேச சாமுண்டீஸ்வரிக்கு கோபம் வருது. அது என்ன கெட்ட பழக்கம், சித்தியே நீ எதிர்த்து பேசுகிற, இங்கே பாரு நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு கல்யாணம் பண்ணுறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்திரகலாக்கிட்டே வந்து மாப்பிள்ளையை பார்க்க சொல்லிட்டு போகிறாங்க. இதனால ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. கார்த்திக் அங்கே போயிட்டு ரேவதி கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு உனக்கு, கல்யாணம் தானே பண்ணிக்க சொல்கிறாங்க, ஏன் வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு கேட்க எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும்ல, என்ன அப்படின்னு கேட்க நீ எதுக்காக என்னோட பர்சனல் விஷயத்தில் தலையிடுற, எங்கள் அம்மாவை நீ வேணால் காப்பாற்றிருக்கலாம், ஆனால் அதுக்காக என்னோட பர்சனல் விஷயத்துலலாம் தலையிடுற அளவுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு ரொம்ப கோவப்பட கார்த்திக்கும் அமைதியாக அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ரேவதி சாப்பிடாம இருப்பாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்க 4 பொண்ணுங்கக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், யார் மேலே வேணாலும் என்ன கோவம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த கோவத்தை எல்லாம் சாப்பாடு மேலே காமிக்கக்கூடாது. நம்மளை படித்த கடவுள் ஒரு தெய்வம்னா நமக்கு சாப்பாடு இன்னொரு தெய்வம், அது இல்லைன்னா நம்ம கிடையாது. அதனால் எப்போவும் சாப்பாட்டு மேலே கோவத்தை காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்பவும் கோவமாக பேசுகிற சாமுண்டீஸ்வரி அவங்களோட பொண்ணுங்க கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா 4 பேரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களே அவங்க கையால் அவங்க பொண்ணுங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. நான் வெளியில் கோவமாக இருக்கிறது, எல்லார்கிட்டையும் அதட்டி பேசுறது, இதெல்லாமே வந்து ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் டெய்லி நடக்கிறது. வெளியில் எனக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு அதெல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது. எனக்கு உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாரும் என்ன அம்மானு கூப்பிடும்போது எனக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமே. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். சின்ன வயசில் சாப்பாடு கூட இல்லாமல் நான் இருந்திருக்கேன். ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமான்னு ஏங்கியிருக்கேன், தவிச்சிருக்கேன், பசியில் அழுதுருக்கேன். ஆனால் அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது, அந்த குறையே இல்லாமல் இருக்கணும்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், உங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி நல்லபடியாக குழந்தை குட்டிங்களை பெற்று அதுங்க என் முன்னாடி சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடணும். இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமே. இந்த பேர் புகழ் மற்றவங்க எனக்கு கொடுக்குற மரியாதை இது எல்லாமே எனக்கு எந்தவித சந்தோஷத்தையும் கொடுக்காது. நீங்கள் அம்மான்னு கூப்பிட்ற அந்த வார்த்தையில் தான் எனக்கு சந்தோஷமே இருக்குது அப்படின்னு ரொம்ப அன்பாக அவங்க பொண்ணுங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஊட்டியும் விடுறாங்க. அப்படியே ரேவதி கிட்டேயும் பேசுகிறாங்க. இங்கே பாரு ரேவதி, நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன், உனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், நீ எது நினைச்சும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்டேயும் பேசுகிறாங்க. அப்போது ரேவதி அம்மா நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லலை, இப்போது கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலைமையில் நான் இல்லை அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு சாமுண்டீஸ்வரி சரி உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் நான், நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக்கிட்ட போய் பேசுகிறாங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, என்ன ஹெல்ப்பு, என்னாலலாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன நீ இப்படி சொல்கிற, நீ ரொம்ப பெருந்தன்மையான ஆளுன்னு நினச்சேனே, எல்லாருக்கும் நீ ஏன் தேடி போய் உதவி பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி சொல்கிறிய அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் நான் அப்படிப்பட்ட ஆள் தான், தேடி போய் தான் உதவி பண்ணுவேன், ஆனால் எனக்கு என்னோட சுயமரியாதை தீன்ற அளவுக்கு ஏதாவது நடந்தால் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் தானே சொன்னீங்க என்னோட பர்சனல் மேட்டரில் நீ தலையிடுறதுக்கு, நீ யாருன்னு கேட்டல, அப்புறம் நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ட்டு சொல்ல, என்ன நீ இப்படி சொல்கிற, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க, இல்லை நான் வேறு ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறேன், அவர் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்காரு, பக்கத்து ஊரில் தான் இருக்கார், கொஞ்சமாக நிலம் இருக்குது, அதில் விவசாயம் பண்ணுறாரு, பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இது அம்மா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ தான் எப்படியாவது அம்மா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும், எங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும், நீ எல்லா விஷயத்துலையும் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறேன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாத்துலேயுமே ரொம்ப பொறுமையாக இருக்கேன், ஒழுங்காக
ஒழுங்காக நீ ஹேண்டில் பண்ணுற, கண்டிப்பாக இதையும் நீ பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். எங்கள் 2 பேரையும் நீ தான் சேர்த்து வைக்கணும், எப்படியாவது அம்மாவை நீ தான் சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கார்த்திக் வந்துட்டு சரி நான் பண்ணுறேன், உங்கள் 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன், ஆனால் அதுக்கு நீ எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரேவதி அமைதியாக போயிடுறாங்க. மறுநாள் சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போது ரேவதி வந்து சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் என்னோட நல்லதுக்காக தான் எல்லாமே சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது, நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே, எங்களுக்காக தான் நீங்கள் இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படி இப்படின்னு சொல்ல, சரி இதெல்லாம் உன் வாயால் கேட்கறதுக்கு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் நான் எந்த விஷயத்தை எதிர்பார்க்குறேனோ அதை நீ சொல்லலையே அப்படின்னு சொல்ல, அப்போது ரேவதி வந்து சொல்கிறாங்க, அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம், நீங்கள் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா, நீங்கள் என்னோட நல்லதுக்காக தானே சொல்கிறீங்க, அதனால தான் நான் யோசித்து முடிவு பண்ணியிருக்கேன், கல்யாணத்தில் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொன்னதுமே ரேவதி என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டேன், நான் சொன்னதை நீ கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா நான் தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போது ரேவதி வந்துட்டு ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிஷனா, என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன், நான் சொன்னதை நீ கேட்டல, நீ சொல்கிறத நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்கள் அப்பாவை அவங்க ஊருக்கு அனுப்பி அவங்களோட அம்மா அப்பாவை பார்க்க சம்மதிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி பயங்கர கோவமாக ரேவதியை பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. இன்னொரு ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.